ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம் திரு சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக சுவாமி. ஆமேன். சபையார் உட்காருங்கள். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய நாள் ஆராதனையிலே சிறப்பாக திடப்படுத்தல் ஆராதனையிலே கலந்து ஆண்டவருடைய நாமத்தை உங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை அதிகாலை, மதியம், மாலை அப்படி மாறி மாறி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு காரணம் அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அபிதமான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இன்று பேராயர் ஓல்டாம் மெமோரியல் சர்ச்சிலே மராட்டி ஆராதனையிலே திடப்படுத்தல் நடத்துவதாக இருந்தது. அதை அவர்கள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டார்கள். இங்கே போஸ்ட்போன் பண்ண போதகர் ஆயத்தமாக இல்லை. ஆகவே சற்று சிரமத்தின் மத்தியிலேயும் நான் பேராயர் சார்பிலே இந்த ஆராதனை நடத்தி கொடுக்க அதை அங்கீகரித்தேன். சில வசதி குறைவுகள் இருந்த போதிலும், ஏனென்றால் இன்னும் நாளை காலை தினத்திலே பெங்களூரிலே அடக்க ஆராதனையிலேயும் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்கிக் கொள்வோமாக. அருமையான திருச்சபையின் போதகர், பாஸ்டரேட் கமிட்டி அண்ட் கான்ஃபரன்ஸ் மெம்பர்ஸ், இன்னுமாக திருச்சபையின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே வாழ்த்தி நான் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். இந்த ஏலிம் திருச்சபை ஆண்டவருக்கு மகிமையாக வளர தொடர்ந்து ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்ற ஜெபத்தோடு நிற்கிறேன். இந்த திடப்படுத்தல் ஆராதனையிலே புதிதாக இன்றைக்கு திருவிருந்திலே சேர ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க சபையாராகிய நீங்கள் அந்த பிள்ளைகளை ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வசனங்கள் திருச்சபையாராகிய நமக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அதை நாம் மனதிலே கொண்டு இந்த வேளையிலே நாம் தியானத்திற்குள்ளதாக அடி எடுத்து வைக்கலாம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் அல்லது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால், அவர் சிருஷ்டிகர்த்தராகிய கடவுள் என்பதை சொல்லி இந்த ஜெபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். 16ஆம் வசனம் முடிகிறது, கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது என்று பார்க்கிறோம். ஸோ இந்த விண்ணப்பமானது கடவுளுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சில குணாதிசயங்களை அவர் சித்தரிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பெயர் ப்ராஃபட் ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் தீர்க்கதரிசி. இன்னொரு முறையில் சொல்ல போயாச்சுன்னா ப்ராஃபட் ஆஃப் லேமெண்டேஷன், புலம்பலின் தீர்க்கதரிசி என்று கூறலாம்.
எரேமியா 9வது அதிகாரத்திலே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர் அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இப்பொழுது ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்திற்கு ஒரு பின்னணியம் உண்டு. அதை ரொம்ப நாம் விவரிக்க விரும்பல. ஒரு புறத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசம் கல்தேயருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது, பாபிலோனியர் வந்து அழிக்கப் போகிறார்கள். அபிதமாக இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இவரை பார்த்து சொல்றாரு, இந்த முந்தின இதே அதிகாரத்தின் முந்தின பகுதியில் நீ பூமி வாங்கணும், நீ பிரமாணம் போடணும், பிரமாணத்தை பத்திரப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்றாரு. அதனால தான் 24ஆம் வசனத்தில் அவர் கேள்வி கேட்கிறாரு, இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள், பட்டய நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையில் கொடுக்கப்படுகிறது, நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றான் என்று கூறுகிற பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு 27ஆம் வசனத்துல, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறுகிற பார்க்கிறோம். So the land is going to be given to Chaldeans or Babylonians, and the land is going to be burnt. People are going to be imprisoned, and they are going to be taken in captivity. When all these things are going, Lord, how do you ask me to purchase a land and make document and seal it and preserve the document in a vessel? How is it? It's a contradiction in terms. ஒரு பக்கத்தில் தேசம் அழியும் என்று சொல்லுகிறீர், ஒரு பக்கத்தில் அந்த கல்தேயர் வந்து அழிக்க போறாங்க, எரிக்க போறாங்க, உடைக்க போறாங்க என்று சொல்லுகிறீர். தேசம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டாகிவிட்டது, சுற்றிலும் போர் வீரர்கள் வந்து சூழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் உண்மையான காரியம். ஆனால் இந்த நேரத்தில் நீ பூமி வாங்கு, நீ டாக்குமெண்ட் போடு இப்படின்னு சொல்லுகிறீரே. இந்த கான்டெக்ட்ல தான் ஆண்டவரை நோக்கி விளக்கம் கேட்டு ஜெபம் பண்றாரு. அப்ப விளக்கம் கேட்கறதுக்கு முன்னதாகவே கொஞ்சம் கவனமா சொல்றாரு. அந்த 17ஆம் வசனத்துல, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அது சொல்லிட்டாரு. So Jeremiah knew that everything is possible with God. Jeremiah knew that God is able to do anything, and there is nothing, absolutely nothing that God cannot do. Everything is possible with God. அது தெரிந்து அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்லிட்டு இந்த ஜெபத்தை பண்ணுகிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இன்றைக்கு அநேகர் நாத்திகர்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது so many people are becoming atheists and many people are becoming agnostics. Only few people have the fear for God. நான் 1993 இங்கிலாந்து தேசத்திலே படித்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் பேரை கேட்டாச்சுன்னா கிறிஸ்தவ பேராக இருக்கும். நீ எந்த சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டால் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் என்னுவான். டேவிட் என்று சொல்லுவான். நீ எந்த சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டால் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன் என்று சொல்லுவான். இப்படி சொல்கிறத நான் அநேக இடத்துல கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு அங்குள்ள சம்பவங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே
அநேக துக்ககரமான காரியங்கள் 40 வருஷம் இல்லை, அந்த நாளிலிருந்து பார்க்கக்கூடிய வேளையிலே ஒருவேளை 30 வருஷம் கத்தீட்ரல்ஸ் மால்களாக, வியாபார ஸ்தலங்களாக மாற்றப்படுகிறது. கத்தீட்ரல்ஸ் தியேட்டர்களாக மாற்றப்படுகிறது. கத்தீட்ரல்ஸ் முகமதியர்கள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலமாக மாற்றப்படுகிறது. ஆராதிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை, கூடி வருவதற்கு கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இல்லை, அந்த கட்டடத்தை மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை. ஆகவே அது விலைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை நம்பாதபடி இருக்கிறார்கள். People do not believe in God. They have become atheists. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறார்கள். Many of them have become agnostics. கடவுள் இருக்கிறார் என்று நினைத்தாலும் நான் நம்ப விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுதான் agnostics. இந்த விதமான நிலைமையிலே வாழுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா என்று பார்க்கக்கூடிய வேளையிலே திருச்சபை, திருச்சபைகள், ஆலயங்கள், திருச்சபையின் தலைவர்கள், போக்குவரத்துகள், நடைமுறைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது திருச்சபைக்குள்ளதாக உலகம் முழுவதுமாக வந்துவிட்டதாக காண்கிறோம். We observe whether we call as Christians, do we have any link, any connection with our Lord Jesus Christ? Do we really believe in the Lord Jesus Christ? Do we believe that God whom you and I worship is the Almighty God? Do you worship God? அநேக வேளைகளிலே கிறிஸ்தவத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே இல்லை. When we see the churches and church leaders, when we see the transactions that are taking place in the churches and among the church leaders, I wonder what God they believe. துணிகரமாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவர்கள் செய்கிறதை பார்க்கும்போது எந்த கடவுளை நம்புகிறாங்க? உண்மையிலேயே கடவுள் பயம் உண்டா? கடவுள் மேல நம்பிக்கை உண்டா என்ற ஒரு கேள்வி வருகிறது. சரி, ஏத்திஸ்டை விட்டுருவோம், அக்னாஸ்டிக்கை விட்டுருவோம், சர்ச் லீடர்ஸை விட்டுருவோம், கிறிஸ்டியன்ஸை விட்டுருவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். And especially all the children who are going to be confirmed should give your attention to the word of God, so that this is very important that it should rest in your mind. உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் ஒரு சிருஷ்டிகராக இங்கே நாம் காண்கிறோம். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர். நாசியில் சுவாசத்தை கொடுத்தது அவர் என்று பார்க்கிறோம். We are all created by God. எரேமியா என்ன சொல்றாரு? உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். விசுவாச பிரமாணத்தில் முதல்ல அதுதானே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் என்று சொல்றோம். பட் இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்க? அது தனியாக எங்க இருந்தோ பொத்து வந்து விழுந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா என்னென்னலாமோ வரப்போகுதான் 2027 என்னெல்லாமோ உடஞ்சி வந்துட்டு இருக்குதான். அது வந்து விழுந்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய குடிகள் அத்தனையும் அழிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டுமாம். அப்படி கிரகங்களிலிருந்து உடைந்து வரக்கூடிய துண்டுகள் வருகிறது போல சும்மா அப்படி உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல என்று நினைக்கிறார்கள். எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் திட்டவட்டமாக சிருஷ்டிப்பை பற்றி கூறியிருக்கிறதை ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் இங்கே வருகிறேன். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் எபிரேயர் 11:3 வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
ஆட்டோமேட்டிக்காக தோன்றிட்டேன்னு நினைக்காதுங்க, இல்லையா? தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. God created everything, through His word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளதாக சிருஷ்டித்தார் என்பதை நாம் காண்கிறோம். சங்கீதம் 33 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33 அதில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அதான் பார்க்கிறோம், இல்லையா? அவர் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. The heavens were created by the word of God. By the breath of God, all the waters are created by God. இன்னைக்கு திடீரென்று வெப்பத்தினாலே மேகங்கள் உருவாகி மழை அதிகமாக வந்து சரிந்து உயிர்கள் போகிறது. ஒரு புறத்திலே நார்த் இந்தியாவிலே கிளவுட் பர்ஸ்ட் என்று கேள்விப்படுகிறோம். கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணியை விடுகிறது மாதிரி வானம் பிளந்து அப்படியே தண்ணீர் வந்து பல ஊர்களை இல்லாதபடி அடித்து கொண்டு போய் விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறது கர்த்தர். ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். First of all, we should know that our God is the creator God. Our God is behind all creation. He created everything by His word. அவருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பிறகு 9ஆம் வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறபடியினாலே எரேமியா சொல்லிட்டாரு, ஒரு குழப்பம்தான். தேசம் கல்தேருடைய கையில கொடுக்கப்படுகிறது உண்மைதான், தேசம் எரிக்கப்படுகிறது உண்மைதான், ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட போகிறது உண்மைதான், தேசம் முழுவதும் தீக்கிரையாக்கப்படுகிறதும் உண்மைதான். ஆனாலும் கடவுளால செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அப்படி அவர் சொல்றதை கேட்டுட்டு ஒரு சின்ன சந்தேகத்தோட அவர் சொல்றார், ஆண்டவரே உம்மால முடியாதது ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அந்த கான்டெக்ட்ல தான் இங்கே எரேமியா என்ன சொல்லுகிறாருன்னா, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை சிருஷ்டிகராக விசுவாசிக்க வேண்டும். உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டித்தார் என்பதை உணர வேண்டும். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் அவருக்கு பிரியமான அளவிலே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். 104வது சங்கீதம் அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசிக்கிறேன். 104ஆம் சங்கீதம் அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் 3-4 வாசிக்கிறேன். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டுகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லி செய்கிறார் என்று கூறியிருக்கிற பார்க்கிறோம். இன்னும் அநேக வசனங்களை இந்த சங்கீதத்தில் வாசிக்கக்கூடிய வேளையிலே 24வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது. How many are there, Lord? What a marvelous acts you have done. உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறது நாம் காண்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் செய்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் ஒரு பொருட்டாக கருதுகிறார் என்றால்
அது ஒரு முக்கியமான காரியம் இல்லையா? நீங்களும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எபேசியர் 1வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். We have been chosen even before the foundation of the world. எரேமியா 1வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உன் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய வேளையில், நீ கருவில் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன், உன்னை நான் அழைத்தேன், உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அவ்விதமாக சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். அந்த ஏசாயா 1 அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை மட்டும் வாசித்து விட்டு கடந்து செல்வோம். எரேமியா 1வது அதிகாரம் இவ்விதமாக காணப்படுகிறது. 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு 10வது வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அந்த எரேமியாவை தாயின் வயிற்றிலிருந்தே நான் கண்டுகொண்டேன் என்று குறிப்பிடுகிறதை நாம் காண்கிறோம். So the point which I am trying to emphasize here is, you and I should know that you are so special in the sight of God. ஏன்னா நீங்களும் நானும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரின் சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். we are created in the image of God. ஆனா என்ன பண்ணிட்டோம்? பாவம் செய்தது நிமித்தமாக நம்ம தேவ மகிமையை இழந்து போனோம். ரோமன்ஸ் 3:23, ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி இருக்கிறது. அப்போ for all have sinned and fallen short of the glory of God. அப்ப அந்த மகிமை நமக்கு திரும்ப வரணுமானா அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி உங்களையும் என்னையும் திரும்ப அவர் உருவாக்குகிறார். He is recreating you and me, and he is redeeming you and me. We have gone astray. நாம் அவரை விட்டு தூரம் போய்விட்டோம். இளைய குமாரனை போல, கெட்ட குமாரனை போல, ப்ராடிகல் சன், அதுபோல தந்தையை விட்டு ஓடிவிட்டோம். சிருஷ்டி கர்த்தரை விட்டு ஓடிவிட்டோம். அவரை விட்டு நாம் விலகி போன போதிலும் அவர் நம்மை தேடி வந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார். John chapter 3:16, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, எரேமியா சிருஷ்டிகர் என்று குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மறுபடியும் நம்மை சிருஷ்டிக்கிறவர் என்று எடுத்து கூறுகிறார் இல்லையா? அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால்தான் திடப்படுத்தல் எடுப்பதிலே அர்த்தம் உண்டு. அதை ஏற்றுக்கொண்டால்தான் திடப்படுத்தல் திருவிருந்திலே பங்கு பெறுகிறதிலே அர்த்தம் உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஜீவ அப்பம் என்னது? என்னுடைய மாம்சத்தை நான் உங்களுக்காக உடைக்க கொடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார். And my body was broken for you, my flesh has been sacrificed for you. அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53 வாசிக்கிறோம்.
நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம் இல்லையா? The condemnation fell upon him. He took it voluntarily, all the punishment on him. And so God has created us, but we have gone astray, and he called us back and he is recreating us. உங்களையும் என்னையும் மறுஜென்ம முழுக்கினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அபிதமாக காணப்பட வேண்டும். அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என்னுடைய மாம்சத்துக்கு என்னுடைய இரத்தத்துக்கு பங்கு இல்லைன்னு சொல்றவனுக்கு என்கிட்ட பங்கு இல்லை. என்னுடைய மாம்சத்துக்கும் என்னுடைய இரத்தத்திற்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவன் மறு ஜென்மத்தை அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசித்து செல்ல நேரமில்லை, ஆகவே கருத்துக்களை மட்டும் நான் கூறுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி சிருஷ்டிகர் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிருஷ்டிகர் அல்லது நம்மை மறுபடியும் சிருஷ்டிக்கிறவர் என்று அனுபவித்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, அந்த எரேமியா தீர்க்கதரிசி அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சர்வ வல்லவர் என்பதை எடுத்து கூறுகிறதை நாம் காண்கிறோம். அந்த ஆண்டவர் சர்வ வல்லவராக இருந்து நமக்கு பல்வேறு விதமான காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை எடுத்து கூறுகிறதை நாம் காண்கிறோம். 19வது வசனம், யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். The Lord is so great in his plan and counsel and he is almighty. செயலிலே வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய பலத்தினாலே, நீட்டப்பட்ட புயத்தினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் நான் கூறுகிறேன், எரேமியா 32:20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர் என்று கூறுகிற பார்க்கிறோம். அவர்களும் இதே மாதிரிதான் பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பின்வாங்கி விட்டார்கள். அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. அதனால்தான் இப்ப கல்தையருடைய கையில தேசம் கொடுக்கப்பட போகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் சர்வ வல்லவர் என்பதை உணர வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் சிருஷ்டிகர். அது மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லவர். அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். அந்த சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு எபிரேய பதம் எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ சர்வ வல்லவராகிய கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். Do we all believe, confirmations children? Do we all believe our God is almighty? நீங்க அப்படியே இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட் தலையாவது அசையுங்க. ஆமா அல்லது இல்லைன்னு சொல்லுங்க. என்னை பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவர் சர்வ வல்லவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அதான் இங்க பார்க்கிறோம். அவருடைய வல்லமை உள்ள கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே அடையாளங்கள், அற்புதங்கள், பயங்கரங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு விட்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதாக காண்கிறோம். அருமையானவர்களே, அநேக இடங்களிலே ஒரு சில
வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசிக்கிறேன். இதற்கு முன்னதாக நான் ஒருமுறை வந்த வேளையிலே இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலிருந்து நான் ஒரு சம்பவத்தை எடுத்து கூறினேன். அதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இப்பொழுது நான் சுட்டி காட்ட ஆசிக்கிறேன். The book of 2 Kings chapter 3 அதில் 17 and 18 அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். பின்னணியும் தெரியணுமானா முழு சாப்டரையும் வாசிக்கணும். ஏன்னா ஆகாப் ராஜாவினுடைய மகன் அவனுக்கு விரோதமாக மோவாபியர் எதிர்த்து வருகிறபடியினாலே அந்த ஆகாப் ராஜாவினுடைய மகன், அதாவது இஸ்ரவேல் ராஜாவினுடைய மகன் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிக் கொண்டு 3 பேரும் சேர்ந்துட்டு யுத்தத்துக்கு போறாங்க. ஏன்? டாக்ஸ் கட்டுறத அவன் நிறுத்திட்டான், அதனால யுத்தத்துக்கு போறாங்க. 7 நாள் இரவும் பகலாக சென்ற பிறகு அவங்களுக்கு தண்ணீரே இல்லாதபடி இருந்தார்கள். என்னன்னா 9ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 3:9 அதில் கடைசி. ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஐயோ நம்ம சாக போறோமேன்னு சொல்லி தத்தளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே எலியா தீர்க்கதரிசனிடத்தில் போகிறாங்க. அந்த தீர்க்கதரிசனிடத்தில் போகக்கூடிய வேளையிலே அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் தெரியுமா? 14ஆம் வசனத்தில், ஆகாப் ராஜாவினுடைய மகனை உன் முகத்தில் கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன், ஆனால் யோசபாத் ராஜா இருக்கிறதுனால நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க 14ஆம் வசனம், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த யோசபாத் ராஜா கடவுளுக்கு பயந்த ராஜா இருந்ததுனால எட்டி பார்த்து ஒரு ஜெபத்தை பண்ணி ஒரு காரியம் நடக்குது. அதுதான் அற்புதம், அதான் அவர் சர்வ வல்லவர். 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஒருவேளை மழை மேகத்தையும் காண மாட்டீர்கள் இல்லையா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஏ சோட்டி சி பாத் ஹை. என்னது அற்ப காரியம்? இது ஒரு அற்ப காரியம். யாருக்கு? சர்வ வல்லவருக்கு. இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது மலையிலிருந்து தண்ணி பாயறத பார்த்தேன். நம்ம எத்தனை குடம் தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி வருமா? குற்றாலத்தில் பாயிறது மாதிரி அல்லது அநேக இடங்களில் பாயிறது மாதிரி சில இடங்களில் அழிவுகள் ஏற்படுது, துக்கம்தான். ஆனால் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு தண்ணி வந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் ஆண்டவர் ஊற்றிட்டே இருக்கிறாரே. ஆனால் ஏப்ரல் மேலே போகும்போது எப்படி இருக்கும்? ஷப்போ காஞ்சி கருவாடு போல இருக்கும், நமக்கு தீ பிடிச்சது மாதிரி இருக்கும். அதே ரோட்டில் தான் இன்னைக்கு வரும்போது அப்படி இருக்குது. இதை செய்கிறவர் அவர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். நீ காற்றை காண மாட்டாய், நீ மேகத்தை காண மாட்டா, நீ மழையையும் பார்க்க மாட்டா, ஆனா தண்ணீர் இருக்கும். There will be water. It's a small and a silly thing for the living God. He is almighty. அவர் சர்வ வல்லவராகிய கடவுள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் இந்த எரேமியாவை பாதுகாக்கிறத பாருங்க. ஒரு சமயத்தில் ராஜா தூக்கி கிணத்துல போடுக்கு கட்டளை கொடுத்துட்டான். பிறகு கடைசியில் அந்த 38வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது ராஜா எபேத்மெலேக்குவினை எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான்.
நீங்களும் நானும் இன்னைக்கு சாகாமல் இருக்கிறோம்னா கடவுளுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கோன்னு அதுதான் அடையாளம். நம்ம உயிரோடு இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்னது? சத்தமா அவரை ஆராதிக்கிறது தான். சொல்றாரு, எரேமியா போட்டாச்சு, அவன் செத்தாச்சுன்னு நினைச்சாச்சு. ஆனா எபேத் மேலேக்கு வந்து சொல்றான், ஐயோ அவன் செத்து போவானே. அப்ப ராஜாட்ட வந்து சொன்ன உடனே சொல்றான், அப்பொழுது எபேத் மேலேக்கு பழைய துணிகளை எல்லாம் 12ஆம் வசனம் பழம் புடவைகளை எல்லாம் கயிறாக உண்டு பண்ணி கிணத்துக்குள்ளால போட்டு அவனை கரையாற்றி காப்பாற்றியாச்சு. பிறகு உயிரோடு இருக்கிறது வரை அவனுக்கு அப்பம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கும் இந்த அதிகாரத்தின் முடிவிலே ஒழுங்காகிவிட்டது. அது அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி உதவி செய்த எபேத் மெலேக்குக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். 39ஆம் வசனம் 16ஆம் வசனம் யாராவது வாசிக்க முடியுமா? 39:16 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அடுத்த வசனம் கூட, ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். ஏன்னா எரேமியா என்ற ஊழியக்காரனை இவன் காப்பாற்றி இருக்கிறான். எரேமியா என்ற ஊழியக்காரனை காப்பாற்றினபடியினாலே சத்துரு வர்றது உண்மைதான், தீக்கிரையாக்கப்படுகிறது உண்மைதான், அநேகர் கொலை செய்யப்படுகிறது உண்மைதான். ஆனாலும் நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினாலே உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லவராகிய கடவுள் எங்க எப்ப யாரை காப்பாற்றணும்னு நல்லா தெரியும். சங்கீதம் 33 கூட 2 வசனங்கள் உண்டு. ஆண்டவருடைய கண்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மனதில் வைத்துக் கொள்வோமாக, உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அல்லது படிப்பு அல்லது வீடு வசதி வேலை அன்பர்கள் நண்பர்கள் கர்த்தர் கொடுத்த ஈவு, அவர் சர்வ வல்லவருடைய கிருபை. ஆகவே நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் God is the creator, our God is almighty. அது மட்டுமல்ல, கடைசியாக அவர் God is a righteous judge. நீங்க மாறி மாறி ஒரு சங்கீதம் வாசித்தீங்கல்ல, அந்த சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுல திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம், கடவுள் நீதி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், அவர் மகா நீதிபரராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லி இருக்கிறது, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று ஒரு வசனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழிகளில் தாங்களே விழுந்தார்கள் என்று சங்கீதம் 9 வசனம் இருக்கிறது. ஒன்றாக வாசித்து சொல்ல நேரமில்லை, ஆனால் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அவர் நீதிபரர். நீங்கள் நான் ஆண்டவரை நோக்கி அந்த சிருஷ்டிகரை அந்த சர்வ வல்லவரை ஆராதிக்கும் போது அவர் உங்களுக்கு அநியாயம் வர விடமாட்டார். அவர் அநியாயம் செய்ய விட மாட்டார். ஏன்னா அவர் நீதிபரர். பாருங்க, அதைத்தான் எரேமியா சொல்றாரு. பாருங்க, 17 நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம். 18வது வசனத்தை பாருங்க. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தரனு நாமமுள்ள மகத்துவமும் வல்லமுள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. சரிதானா? என்ன அழகா தெளிவா சொல்லி இருக்குல்ல. Why God's eyes are open? To observe.
டு நோ யார் நல்ல காரியங்களை செய்கிறா அவங்களுக்கு நல்ல பதில் கொடுப்பாராம். யார் தீய காரியங்களை செய்கிறாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஒருவர் நல்ல காரியங்களை செய்யும்போது 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் நம்ம உபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தப்பு செய்யும்போது, பாவம் செய்யும்போது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லி இருக்கிறது 19ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி, அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு முன்னால் நம்ம யாரும் மறைக்க முடியாது. அடைக்கப்பட்ட ரூமில் இருக்கலாம். பாருங்க, எங்களுடைய பக்கத்து கிராமத்தில் இன்னொரு நபருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு அவன் போய் எங்கேயோ ஒளித்து கொண்டான். ஒரு முறை நான் மதுரையில் தெருவில் போய்கிட்டு இருக்கிறேன். அந்த சகோதரனை கண்டேன். ஹலோ அப்படின்னு போனேன். அவன் ஓடுறான். என்ன ஓட்டம் ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஆளுகளை மனுஷனே கண்டுபிடிச்சிட்றான். போலீஸு பலவிதமான சூழ்நிலைகள் நிமித்தமாக எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. துப்பு துளைக்கி எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஹெல்ப்பும் அவசியம் இல்லை. ஹீ நோஸ். சகரியா 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய 7 கண்கள் திறந்து பார்த்துட்டே இருக்கிறது. செருபாபேலின் கரத்தில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது என்று கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லி இருக்குது. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். நானோ நீங்களோ நாம் யாரும் சரி, we cannot hide anything from God. We are transparent in the sight of God. We are naked in the sight of God. கடவுளுடைய சன்னிதானத்திலே உங்களாலே என்னாலே எதையும் மறைக்க முடியாது. அவர் எல்லா மனுபுத்தருடைய வழிகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனவனுடைய வழிக்கு தகுந்தவாறு, அவனவனுடைய செய்கைக்கு தகுந்தவாறு ஏற்ற வேளையிலே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நீதிபரர் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய சன்னிதானத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். We worship the Creator God and the Redeemer God. We worship the Almighty God and we worship a righteous judge. நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அடிக்கடி நினைவு கூறக்கூடிய ஒரு பைபிளில் உள்ள ஒரு வசனம் என்னன்னா, ஆகாப் ராஜா சிவில் ட்ரெஸ்ஸில் யுத்தத்துக்கு போனான். துணைக்கு யோசபாத் ராஜாவை கூட்டிட்டு போறான். அவன் ராஜ வஸ்திரம் தரிச்சு நிற்கிறான். யோசபாத் கடவுளுக்கு பயந்த ராஜா, யூதாவின் ராஜா. ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ராஜா பொல்லாதவன். ஆனா இவனை அங்க களத்தில் இறக்கி விட்டாச்சு. எல்லாரும் வந்து யோசபாத்தை சூழ்ந்தாச்சு. ஆண்டவரே நீ கதறான். உத்தமனுக்கு என்னும் கர்த்தர் துணை என்று சொல்லிட்டு பிறகு சாட்சியம் சொல்றான் யோசபாத் ராஜா. ஆனா நம்ம அங்க பார்க்கிறோம் ராஜாக்களின் புஸ்தகத்தில், அந்த ஆகாப் ராஜா அவ எய்ம் பண்ணாதபடி ஒருவன் டைம் பாஸ் பண்றதற்கு சில நேரங்களில் அடிப்பாங்கல்ல, இப்படி இப்படி கவுன் வச்சு கல் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வில்லில் நாணேற்றி டைம் பாஸ் அப்படியே அடிச்சு விட்டான். அது நேர போய் எங்கேயோ இருந்த ஆகாப் ராஜாவினுடைய மார்க்கவசத்தில் பட்டு, மார்க்கவசத்தை கட்டுகிற அந்த துவாரத்துக்குள்ளதாக சென்று, விழாவுக்குள்ளதாக சென்று, அவ்வளவுதான் மரித்து போனான். ஆகாப் ராஜா அவன் விதைத்ததை அறுத்தான். அவன் வெட்டின குழியில் விழுந்தான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி தப்பிக்கொண்டார். எரேமியா தப்பிக்கொண்டார்.
நீங்களும் நானும் தப்ப முடியும். ஏன்? அவர் நீதிபரர். அநியாயம் செய்ய விட மாட்டார். தற்காலிகமாக கொஞ்சம் கஷ்டம் வந்தது மாதிரி இருக்கும், சோர்ந்து போக வேண்டாம். போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் பண்ணி எலியா கத்துனார். இன்னைக்கு காலையில் நான் பரேலில் பாம்பேயில் அந்த செய்தி தான் கொடுத்தேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா கத்துக்கிறாரு, போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருந்தது போதும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? அவர் சிருஷ்டிகர், அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவராலே மீட்கப்பட்டவர்கள், சர்வ வல்லவரை ஆராதிக்கக்கூடியவர்கள், நியாயாதிபதியை சொந்தமாக கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். God bless you. Amen.